வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம போன கிளாஸில் கிரிப்டோகிராம் அதாவது நான் ஃப்ளவரிங் பிளான்ஸை பார்த்து முடித்தோம். இந்த தடவை இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெனோரோகிராம்ஸ் அதாவது ஃப்ளவரிங் பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். கிரிப்டோகிராம்ஸில் என்னெல்லாம் வரும்னா ஆல்கே, ப்ரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா வரும். இப்போ இதில் நம்ம வந்து ஃபெனோரோகிராம்ஸில் பார்க்கும்போது இதில் வந்து ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் இது ரெண்டுமே என்னது ஃப்ளவரிங் பிளான்ஸில் வரும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், ஜிம்னோஸ்பம்னா என்னன்னு பார்ப்போம். ஜிம்னோஸ்பம்னா ஒன்றும் இல்லை, இது வந்து வெல் டெவலப்டு என்ன இருக்குன்னா டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும். ஜிம்னோஸ்பம்ல வெல் டெவலப்டு டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும். அதாவது சல்லி வேர் தொகுப்பு இருக்கும். இதோட வேர் தொகுப்பு என்ன, சல்லி வேர் தொகுப்பாக இருக்கும். அடுத்து வந்து இதில் என்ன பண்ணலாம், நம்ம டெரிடோஃபைட்லேயே பார்த்தோம். இதை வந்து என்ன பண்ணலாம், ரூட்டு தனியாக, ஸ்டெம்மு தனியாக, லீஃபு தனியாக நம்ம என்ன பண்ணலாம் பிரித்து பார்க்கலாம். நம்ம அதாவது நம்ம சாதா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். ஆனால் இதில் தெரியாது. ப்ரையோஃபைட்டாலே ஆல்கைலையும் வந்து வித்தியாசம் தெரியாது. ஆனால் மற்றபடி டெரிடோஃபைட்டால வந்து நமக்கு எல்லாம் வித்தியாசம் தெரியும். வித்தியாசம் தெரியும் போது நமக்கு எல்லாம் என்ன இருக்கும், எல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூ அதாவது வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கும், சைலம் ஃப்ளோயம் இருக்கும். அடுத்து இதோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் என்னன்னா கோன்ஸ், அதாவது மேல் ஆர் ஃபீமேல் கோன்ஸ் என்ன பண்ணுன்னா இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து டேப் ரூட் சிஸ்டம். அடுத்து இது வந்து என்ன பண்ணும், ஸ்டெம் தனியாக, ரூட் தனியாக, லீஃப் தனியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும், இது வந்து கோன்ஸ், ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் கோன்ஸ், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸை ப்ரிப்பேர் பண்ணும். அடுத்து இது கிளாசிஃபிகேஷன், அதாவது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா சிக்கேடல்ஸ் அப்படிங்கிற ஃபேமிலி. இதோட எக்ஸாம்பிள் வந்து சைக்கஸ், ஜிங்கோல்ஸ் வந்து ஜிங்கோ பிலோபா. இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஜிங்கோ பிலோபா அப்படிங்கிறது என்னன்னா மெய்டன் ஹேர் ட்ரீன்னு சொல்லுவாங்க. மெய்டன் ஹேர் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஜிங்கோ பிலோபாவை மெய்டன் ஹேர் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அடுத்து கானிஃபரஸ்னா பைனஸ். பைனஸ் வந்து எதோட எக்ஸாம்பிள் வருதுன்னா கானிஃபரஸ் ட்ரீஸ் அந்த ஃபேமிலியோட எக்ஸாம்பிள் என்னது, பைனஸ் வருது. அடுத்து நேட்டல்ஸ், நேட்டம். நேட்டல்ஸோட எக்ஸாம்பிள் என்ன இருக்கு, நேட்டல்ஸ் வருது. அப்போ இதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதாவது கிளாசிஃபிகேஷன்ல 4 எக்ஸாம்பிள் இதுல இருக்கு. அதில் சிக்கேடல்ஸ்க்கு சைக்கஸ் இருக்கு. அடுத்து ஜிங்கோல்ஸ்க்கு வந்து ஜிங்கோ பிலோபா இருக்கு. இந்த ஜிங்கோ பிலோபா தான் நம்ம என்ன சொல்றோம், மெய்டன் ஹேர் ட்ரீன்னு சொல்றோம். அடுத்து கானிஃபரஸ் வந்து பைன். பைன் வந்து எதோட இதுல வரணும், கானிஃபரஸ் ஃபேமிலி வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நேட்டல்ஸ் வந்து நேட்டம் இருக்கு. அடுத்து யூசஸ், இதுக்கு என்னெல்லாம் யூசஸ் இருக்குன்னா இது வந்து மேக்ஸிமம் ஜிம்னோஸ்பம் என்ன பண்ணா சாஃப்ட் வுட் மட்டும் தான் கொண்டு வரும். அதாவது ஜிம்னோஸ்பம்ல வந்து நமக்கு ஜிம்னோஸ்பம் ட்ரீ வந்து சாஃப்ட் வுட் தான் கொடுக்கும். ஆனா ஆஞ்சியோஸ்பம் தான் நமக்கு என்ன கொடுக்கும், ஹார்ட் வுட் கொடுக்கும். அதாவது மென் கட்டைகள் தான் நமக்கு ஜிம்னோஸ்பம்ல இருந்து கிடைக்கும். அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூசஸ் தான் இதுல பண்ணுவோம். என்ன யூசஸ்னா இப்போ மேட்ச் ஸ்டிக், அதாவது அந்த தீக்குச்சி, பென்சில், இப்படிப்பட்ட சின்ன சின்ன ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணோம். இந்த மாதிரிப்பட்ட இதுதான் யூஸ் பண்றோம். இதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா பைன் ட்ரீ, ரோஸ்வுட், ஃபைர், அது சிடர் இப்படிப்பட்ட ட்ரீலாம் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஃபர்னிச்சருக்காகவும், அதாவது சின்ன சின்ன ஃபர்னிச்சர், பெரிய அளவில் ஃபர்னிச்சர் இல்லாமல் சின்ன சின்ன ஃபர்னிச்சருக்காகவும், பென்சிலுக்காகவும், அப்புறம் என்னது தீக்குச்சி, மேட்ச் ஸ்டிக் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்காக இதை பயன்படுத்துகிறோம். அடுத்து பைனஸ். இந்த பைன் ட்ரீலேருந்து நமக்கு என்னன்னா டிம்பர் கிடைக்குது, அதாவது மரம் கிடைக்குது, ஆயில் கிடைக்குது, ரெசின் கிடைக்குது. ஆனால் இதில் மெயின் யூசஸ் என்னன்னா இந்த ரெசின் தான். இந்த ரெசினை வச்சு என்ன பண்ணணும், அதாவது பைன் ட்ரீலேருந்து வரக்கூடிய ரெசினை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுல இருந்து அந்த ஆயின்மெண்ட், நம்ம இப்போ மருந்துல அடிப்பட்ட மருந்து ஆயின்மெண்ட் போடும், அந்த ஆயின்மெண்ட் செய்யறதுக்காக இருக்கலாம். இல்லை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு கலரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வார்னிஷ்லேயும் என்ன பண்ணுறாங்க, இதுலேருந்து வர ரெசின்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பைன் ட்ரீலேருந்து வர ரெசின்ஸை எதுக்கு யூஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மெடிசினில் ஆயின்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம என்னது பெயிண்டிங் ஆகிறக்கோ வார்னிஷாவோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து எஃபென்ட்ராலேருந்து வர எஃபிட்ரின் அப்படிங்கிற ஒரு எஃபென்ட்ரா அப்படிங்கிற மரத்துலேருந்து எஃபிட்ரின்ங்கிற ஒரு மெடிசின், அதாவது ஆல்கலாய்ட் மெடிசின் நமக்கு கிடைக்கும். அந்த மெடிசினை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஸ்துமாவை கியூர் பண்ணலாம். கியூர் ஆஸ்துமா இதெல்லாம் படிச்சு நம்ம அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது முக்கியம்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ், இல்லைன்னா எதுக்கு யூஸ் ஆகுது, யூசஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த எஃபிட்ராலாம் படிச்சுக்கோங்க. எஃபிட்ராலேருந்து எஃபிட்ரின் அப்படிங்கிறது ஆல்கலின் மெடிசின் கிடைக்கும். அந்த மெடிசின் வச்சு நம்ம என்ன கியூர் பண்றோம், ஆஸ்துமாவை கியூர் பண்றோம். அடுத்து எக்ஸாம்பிள், அடுத்து யூஸ் என்னன்னா நேட்டம். நம்ம இங்கிருந்து பார்த்தோம்ல நேட்டம்ல இருந்து என்ன கிடைக்கும்னா கியூர் ரீமேட்டிசம்னு சொல்லுவாங்க. அதாவது மூட்டுவாதம்னு சொல்லுவாங்க. மூட்டுவாதம் அப்படிங்கிற வலிக்கு ரீமேட்டிசம் மூட்டுவாதம். அதாவது நேட்டம் அப்படிங்கிற மரத்துல இருந்து வர மெடிசன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம என்ன செய்யறோம், மூட்டுவாதத்தை கியூர் பண்றோம். அடுத்து அகஸ்திஸ்ங்கிற மரத்துல தான் நம்ம என்ன பேப்பர் பல்ப் எடுத்து பேப்பர் ரெடி பண்றோம். அதாவது அப்போ பேப்பர் நம்ம எதுல இருந்து எடுக்கணும், அகஸ்திஸ் அப்படிங்கிற மரத்துல இருந்து என்ன எடுக்கிறோம், பேப்பர் ரெடி பண்றோம். நம்ம எழுதுற பேப்பர் அதெல்லாம் என்ன அகஸ்திஸ் மரத்துல இருந்து எடுக்கணும். அது ஒரு ஜிம்னோஸ்பம்ல வருது. அடுத்து மங்கீஸ் பசில் இல்லைன்னா மங்கீஸ் டெயில் அப்படின்னு இதுக்கு அரக்கேரியாவை சொல்லுவாங்க. அதாவது அரக்கேரியா அப்படிங்கிற ட்ரீக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா மங்கீஸ் டெயில் இல்லைன்னா என்னது மங்கீஸ் பசில், இப்படி அதாவது குரங்கின் புதிர், அப்படி
குரங்கு புதிர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமக்கு என்ன யூஸ்னா ஆர்னமெண்டல் பிளான்ட், அதாவது எவர்கிரீன், பசுமை மாறா அழகு செடிகளா யூஸ் பண்றோம். அப்போ பசுமை மாறா அழகு செடிகளா நம்ம எதை யூஸ் பண்றோம்னா மங்கீஸ் டேல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா மங்கீஸ் பசில் அப்படி அந்த மரத்தை சொல்றோம். அதுக்கு உண்மையான நேம் என்ன, அரக்கேரியா. இந்த அரக்கேரியா மரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், மங்கீஸ் டேல் இல்லைன்னா மங்கீஸ் பசில்னு சொல்றோம். அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், எவர்கிரீன் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸா யூஸ் பண்றோம், பசுமை மாறா அழகு செடிகளா யூஸ் பண்றோம். அடுத்து மறுபடியும் ஜிம்னோஸ்பம்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்னது, அது வந்து மென்கட்டைகளை உருவாக்கும். அப்போ மென்கட்டைகள்லாம் சாஃப்ட் வுட்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்னதான் பண்ண முடியும், அதை வச்சு நமக்கு சிம்பிளான யூஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபர்னிச்சர்ஸ், பென்சில், அந்த மாதிரிப்பட்ட தீக்குச்சி, இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம இதுல இருந்து எடுக்கலாம். அப்புறம் இது ஒரு இம்பார்ட்டன்டான என்ன இருக்கு, எஃபிட்ரா அப்படிங்கிற மரத்துல இருந்து எஃபிட்ரின் கிடைக்குது. அந்த எஃபிட்ரின் வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ஆஸ்துமாவை கியூர் பண்றோம். அடுத்து நேட்டம்ல இருந்து நமக்கு என்ன, நேட்டம் வச்சு நம்ம ரியூமேட்டிசம் கியூர் பண்றோம். ரியூமேட்டிசம்னு ஒண்ணுல அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கு. இப்போ மசிலும் போனும் சேர்ற இடத்துல நமக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும். அந்த ஜாயிண்ட் பெயின்ஸுக்கு நம்ம என்னது நீட்டம்ல இருந்து நேட்டம் ட்ரீயை யூஸ் பண்றோம். அடுத்து அகஸ்தீஸ்ல இருந்து பேப்பர் எடுக்கிறோம். அடுத்து இந்த அரக்கேரியா அப்படிங்கிற ட்ரீல இருந்து என்ன எடுக்கிறோம், அரக்கேரியா ட்ரீல நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ஆர்னமெண்டல், எவர்கிரீன் ஆர்னமெண்டல் பிளான்டா யூஸ் பண்றோம். அடுத்து இதுல செகண்ட் பார்ட் என்னன்னா என்னது, ஆஞ்சியோஸ்பர்ம். இது என்னன்னா இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த ஹெர்பல் ஷர்ப், அடுத்து ஜெயின் ட்ரீ, அதாவது சின்னதுல இருந்து, அதாவது புதர்ல இருந்து அந்த சின்ன செடியில இருந்து பெரிய மரம் வர நமக்கு எதுல ஆஞ்சியோஸ்பர்ம்ல கிடைச்சிடும். இப்ப சின்ன இந்த பூக்கக்கூடிய மரம் சின்னதுல இருந்து செடியா இருந்து சின்னதுல இருந்து பெருசு வர எல்லாமே நமக்கு என்ன கிடைச்சிரும், இதுல வந்து கிடைச்சிடும். இதுதான் இதோட என்னது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது சின்னதுல இருந்து பெருசு, சின்ன புதர் செடிகள்ல இருந்து பெரிய மரம் வர, ரொம்ப ஹைட்டான மரம் வர நமக்கு இதுல வந்துடும், இந்த ஆஞ்சியோஸ்பர்ம்ல வந்துடும். இதுல அதாவது ரொம்ப எக்ஸலண்டான கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிற கனெக்டிவ் டிஷ்யூ எக்ஸலண்டான கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். நம்ம சைலம் எதுக்குன்னு பார்த்தோம், சைலம் வந்து வாட்டரை கண்டெக்ட் பண்ணும், ஃப்ளோயம் வந்து ஃபுட்டை கண்டெக்ட் பண்ணும். அதனால இது எதுக்கு இருக்கும், அதாவது ஆஞ்சியோஸ்பர்ம்ல வந்து வெல் டெவலப்டு சைலம் ஃப்ளோயம் இருக்கும். சைலம் வந்து வாட்டரை கண்டெக்ட் பண்ணும், ஃப்ளோயம் வந்து ஃபுட்டை கண்டெக்ட் பண்ணும். அடுத்து செகண்டரி க்ரோத். இதுல வந்து இதுல இருக்க எல்லா மரத்துக்கும் என்ன இருக்கும், பார்க் வரும். அப்போ க்ரோத் ஆஃப் பார்க்குங்கிறது என்னது, அது ஒரு செகண்டரி க்ரோத். ஆஞ்சியோஸ்பர்ம்ல நமக்கு என்ன இருக்கும், செகண்டரி க்ரோத்ங்கிறது அவைலபிளா இருக்கும். ஆஞ்சியோஸ்பர்ம்ல செகண்டரி க்ரோத் இருக்கும். அந்த செகண்டரி க்ரோத் நம்ம எதாவது சொல்லணும், பார்க், அதாவது பட்டைகள், மரத்துல பட்டு உருவாகுதுல்ல, அதுதான் என்ன சொல்றோம், செகண்டரி க்ரோத்னு சொல்றோம். அடுத்து இதுல நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து ஃப்ரூட் இருக்கும். மேக்ஸிமம் இதுல வந்து எல்லாத்துலயும் ஃப்ரூட் இருக்கும். அதாவது ஓவரிக்கு உள்ள ஓவியல்ஸ் இருக்கும். அந்த ஓவியல்ஸ் வந்து என்னவா இருக்கும், ஓவியல்ஸ் மெச்சூர் ஆகும்போது அதுக்கு உள்ள ஓவியரிக்கு உள்ள இருக்க ஓவியல்ஸ் வந்து என்னவா மாறும்னா சீடா மாறும். மேல இருக்க ஓவரி வந்து ஃப்ரூட்டா மாறும். அது நீங்க தெரிஞ்சு ஓவியல்ஸ் வந்து என்னவா மாறும், சீடா மாறும். ஓவியல்ஸ் பிகம் சீடு. அடுத்து ஓவரி பிகம் ஃப்ரூட். இது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓவரி பிகம் ஃப்ரூட். இந்த ஓவியல்ஸ் வந்து எதுல கவரா இருக்கும், கேப்சூல் அப்படிங்கிறது மூலமா என்ன ஓவியல்ஸ் வந்து கவரா இருக்கும். அப்போ கீழே உள்ள ஓவியல்ஸ் இருக்கும், அதை கவர் பண்ணி கேப்சூல் இருக்கும். அந்த கேப்சூலை சுத்தி என்ன இருக்கும், ஓவரி இருக்கும். அதான் ஓவரி. இந்த ஓவரி தான் என்னவா ஃப்ரூட்டா மாறும். ஃப்ரூட்டுக்கு உள்ள இருக்க ஓவியல்ஸ் வந்து என்னவா மாறும், சீடா மாறும், வித்தா மாறும். அடுத்து கிளாசிபிக். இதுல வந்து நம்ம வந்து ஆஞ்சியோஸ்பர்ம் ரெண்டா பிரிக்கலாம், மோனோகாட்டிலியன், டைகாட்டிலியன். அதாவது ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம் ரெண்டா பிரிக்கலாம். இது கொஞ்சம் முக்கியமானது. நமக்கு என்னது மோனோகாட், டைகாட் அப்படிங்கிற ரெண்டு இது இருக்கு. மோனோகாட், டைகாட்னா வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம். இப்போ மோனோகாட்னா என்னன்னா ஃபைப்ரஸ் ரூட், அதாவது சல்லி வேர் தொகுப்பு இருக்கும். ஒரு வித்திலை தாவரத்துக்கு சல்லி வேர் தொகுப்பு இருக்கும், அதை மறந்துடாதுங்க. ஒரு வித்திலை தாவரத்துக்கு சல்லி வேர் தொகுப்பு இருக்கும். இரு வித்திலை தாவரம் டைகாட்டிலியனுக்கு அது எப்படி இருக்கும்னா ஆணி வேரா இருக்கும், அதாவது டேப் ரூட் சிஸ்டமா இருக்கும், ஆணி வேரா இருக்கும். அடுத்து இதோட அந்த இலையில நரம்புகள் இருக்கும். நம்ம எல்லா இலையிலையும் நரம்பு பார்ப்போம். அந்த மாதிரி நரம்பு பார்க்கும்போது நம்ம இந்த மோனோகாட், அதாவது ஒரு வித்திலை தாவரத்துல உள்ள நரம்பு வந்து பேரலா இருக்கும். பேரலாம் இணையா இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு இணையா போயிட்டு இருக்கும். எப்படின்னா இதான் ஒரு மரமா இருக்குன்னா இப்படி இணையா போய்ப்போ, அந்த உள்ள இருக்க நரம்புகள் இப்படி இணையா இருக்கும். அதே இது நம்ம வந்து டைகாட், இரு வித்திலை தாவரத்துல பார்த்தோம்னா அது வந்து எப்படி இருக்கும், ரெட்டிகுலேட்டடா இருக்கும், வலைப்பின்னல் மாதிரி அங்கங்க இருக்கும். அது வந்து ஒரு லைன் அப்படி இப்படி இருக்காது, ரெட்டிகுலேட்டடா இருக்கும், வலைப்பின்னல் மாதிரி இருக்கும். அதான் இதுல இருக்கும் டைகாட்டிலியன் ரெட்டிகுலேட்டடா இருக்கும். மோனோகாட்டிலியன்னா இணையா இருக்கும், அதாவது பேரலா போகும். பேரல் வெயினேஷன் சொல்லுவாங்க. அது வந்து ரெட்டிகுலேட்டட். டைன்சன் கொரோலா பார்த்தோம்னா அல்லி மட்டும் புள்ளின்னு சொல்லுவாங்க. அல்லி மட்டும் புள்ளி வந்து சேர்ந்து என்னவா மாறும், பூ இதழ்களா மாறி இருக்கும், பேரியாந்தஸா மாறி இருக்கும். அதாவது கேலிக்ஸ் பிளஸ் கொரோலா சேர்ந்து என்னவா இருக்கும், பெரியாந்தஸா மாறி இருக்கும்.
அதாவது பூ இதழ்களா மாறி இருக்கும். பூ இதழ் அப்போ கொரோலா, அதாவது மோனோகாட்டிலேடன்ல என்னன்னா மோனோகாட்டிலேடன் ட்ரீல இருக்கிற, அதாவது ஒரு வித்திலை தாவரத்துல அது கேலிக்ஸ், அதாவது அல்லி மற்றும் புள்ளி சேர்ந்து என்னவாயிரும், பேரியாந்தஸா மாறிடும். ரெண்டும் சேர்ந்து ஒன்னா இருக்கும். ரெண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது நமக்கு. இது அல்லி இது புள்ளி நமக்கு என்ன பண்ண முடியாது, இது கேலிக்ஸ் இது கொரோலா நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. ரெண்டும் சேர்ந்து எதை ஆயிருக்கும்னா பேரியாந்தஸா மாறி இருக்கும். ஆனா அதே இது நம்ம ஒரு வித்திலை தாவரத்துல பார்த்தோம்னா அது தனித்தனியா இருக்கும். கேலிக்ஸ் தனியா இருக்கும், கொரோலா தனியா இருக்கும். நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம என்ன செய்யலாம், டிஃபரெண்டா கண்டுபிடிக்கலாம். அது வந்து என்ன பண்ணலாம், இது டைகாட்டிலேடன்ல அதாவது இருவித்திலை தாவரத்துல நம்ம வந்து கேலிக்ஸ் தனியா கொரோலா தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துடலாம். ஆனா மோனோகாட்டிலேடன் கேலிக்ஸ் தனியா கொரோலா தனியா என்ன பண்ண முடியாது, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. ரெண்டும் சேர்ந்து பேரியாந்தஸா இருக்கும். அடுத்து ஃப்ளோரல் பார்ட். இதோட ஃப்ளோரல் பார்ட், அதாவது பெட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒன்லி 3 இருக்கும், இல்லைன்னா 6 இருக்கும், இல்லை 9 இருக்கும். இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். அதாவது ஒன்லி 3 இருக்கும், இல்லைன்னா 6 இருக்கும், இல்லைன்னா 9 இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம டைகாட்டிலேடன் ஃப்ளவர் எப்படி பார்த்தோம்னா 5, 10, 15 அந்த மாதிரி இருக்கும். அதாவது 5, 10, 15 இருக்கும். அது பார்த்துக்கோங்க. இப்போ பெட்டல்ஸ் வந்து 5, 10, 15 அந்த மாதிரி. மோனோகாட்டோட ஒரு வித்திலையோட ஃப்ளோரல் பார்ட் வந்து எப்படி இருக்கும், 3, 5, 9 அந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கும். ஒன்லி 3 இருக்கும், இல்லைன்னா 6 இருக்கும், இல்லைன்னா 9 இருக்கும். அதாவது 3யோட மல்டிபிள்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா அதே இது நம்ம டைகாட்டிலேடன் பார்த்தோம்னா இருவித்திலை தாவரத்துல பார்த்தோம்னா 5, 10, 15 அதாவது 5 5 கூட்டிட்டு போகும். அடுத்து காட்டிலேடன் cannot be separated. இது வந்து மோனோகாட்டிலேடன், அதாவது ஒரு வித்திலை தாவரம். அதாவது அந்த வித்தை என்ன செய்ய முடியாது, நம்ம 2ஆ பிரிக்க முடியாது. ஆனா நம்ம என்ன டைகாட்டிலேடன் இருவித்திலை தாவரத்துல என்ன பண்ணலாம், இதை 2ஆ பிரிச்சிடலாம். காட்டிலேடன் பிரிக்க முடியுமான்னு கேட்டா எதுல பிரிக்கலாம்னா டைகாட்டிலேடன்ல பிரிக்கலாம், இருவித்திலையில பிரிக்கலாம். ஆனா ஒரு வித்திலை தாவரத்துல டைகாட்டிலேடன்ல பிரிக்க முடியாது. அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா பார்த்தா வீட் கிராஸ். நம்ம இப்போ நம்ம புல் வகை எல்லாமே எதுல வந்துடும்னா மோனோகாட்டிலேடன். ஒரு வித்திலை தாவரம் எல்லாமே புல் வகையில வந்துடும். நமக்கு டைகாட்டிலேடன் மேங்கோனி பெரிய பெரிய மரங்கள் அப்படிப்பட்ட எல்லாம் என்ன வந்துடும், டைகாட்டிலேடன்ல வந்துடும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வச்சு கூட நமக்கு என்ன செய்வாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. டிஃபரெண்ட் என்ன இருக்க பார்ப்போம். மோனோகாட்டிலேடன்ல ஃபைப்ரஸ் ரூட், அதாவது சல்லி வேர் இருக்கும். டைகாட்டிலேடன் டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும், அதாவது ஆணி வேர் தொகுப்பு இருக்கும். அடுத்து மோனோகாட்டிலேடன்ல பேரலல் வீனேஷன் இருக்கும், அதாவது இணையான என்ன இருக்கு, நரம்பு வடிவம் வந்து இணையா இருக்கும். ஆனா டைகாட்டிலேடன்ல எப்படி இருக்கும், ரெட்டிகுலேட்டட், அதாவது வலைப்பின்னல் மாதிரி இருக்கும். அடுத்து இது வந்து கேலிக்ஸும் கொரோலாவும் மெர்ஜ் ஆகி, அதாவது ஃபியூஸ் ஆகி பேரியாந்தஸா இருக்கும். ஆனா அதுல என்ன டிஃபரெண்ட், அதாவது கேலிக்ஸ் தனியா கொரோலா தனியா என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம் டைகாட்டிலேடன்ல. அடுத்து இதுல ஃப்ளோரல் பார்ட் வந்து எப்படி இருக்கு, எந்த சீக்வன்ஸ்ல இருக்கும், ஒன்லி 3ஆ இருக்கும், இல்லைன்னா 6ஆ இருக்கும், இல்லை 9 இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். 3 3ஆ கூட்டிட்டு போகும். ஆனா நம்ம டைகாட்டிலேடன்ல உள்ள ஃப்ளோரல் பார்ட் சீக்வன்ஸ் செட் எப்படி இருக்கும்னா ஒன்லி 5 கொண்டதா இருக்கும், இல்லைன்னா என்னவா இருக்கும், அடுத்து 5 அடுத்து 10 இருக்கும், அடுத்து 15 இந்த மாதிரி ரேஞ்சில் மட்டும்தான் அதோட ஃப்ளோரல் பார்ட் வந்து சீக்வன்ஸ் ஆகி இருக்கும், செட்டா இருக்கும். அடுத்து இதுல வந்து மோனோகாட்டிலேடன்ல ஒரு வித்திலை தாவரம் தான். ஆனா ஒன்னா பிரிக்க முடியாது, ஆனா நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது, நான் செப்பரேட் பண்ண முடியாது. ஆனா டைகாட்டிலேடன் நமக்கு இரு வித்திலை தாவரம், அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை 2ஆ பிரிச்சுக்கலாம். அடுத்து இது எக்ஸாம்பிள்லாம் பாத்தீங்கன்னா வீட் கிராஸ், அதாவது கிட்டத்தட்ட புல் வகை எல்லாமே எதுல வந்துடும், ஒரு வித்திலை தாவரத்துல வந்துடும். பெரிய பெரிய மரங்கள் அப்படிப்பட்டதுல என்ன வந்துடும், இரு வித்திலை தாவரத்துல வந்துடும். நீங்கள் உழைக்கவும் ஜெயிக்கவும் சாதிக்கவும் இதோ வின்னர் சாய்ஸ் IAS அகாடமி. அரசு வேலைக்கான போட்டித் தேர்வு பயிற்சி மையம். மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகளில் ஏராளமான வெற்றியாளர்களை உருவாக்கிய பயிற்சி மையம் வின்னர் சாய்ஸ் IAS அகாடமி, செட்டிகுளம் ஜங்ஷன், நாகர்கோவில்.